நான் பெரிய நடிகர் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல. ம். அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி சொல்லணும்னா இந்த திவாகர் கோமாளி தான் சொல்லணும். பார்த்தா அடிக்கணும்னு தோணுதுல்ல? ஆமா. இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதுல்ல? ஆமா. இது மாதிரி உங்க மேல கோவமா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இந்தியன் சினிமாவுல ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. ம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு, நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நான் மட்டும் தான் தகுதியான ஆளு நீங்க சொல்றீங்க. அது அதான் மத்தவங்கள டேமேஜ் பண்ற மாதிரி அதான் இருக்கா? தமிழ் சினிமா ஒரு ஆஸ்கார் அதான் சொன்ன 4 ஆஸ்கார் அவார்டு 8 தேசிய விருது வாங்க போற ஒரு டைரக்டர் வந்து கட்டிட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹோட்டல்ல வேலை செஞ்ச நடிகரெல்லாம் இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க சில நடிகர்கள். அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு சார் இல்ல. எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால், கலைஞர் சிலையை நடிக்க வைத்து 8 தேசிய விருது வாங்கி தருவேன். உலகை வெல்லவா படத்திற்கு பார்வையிட்டவங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயார். போட்டா நடிச்சிரும். சார் அது என்னுடைய கதைக்களம் சார். சரி சரி. சார் நீங்க பிரஸ் மீடியா சார், நீங்க நினைச்சா ஒருத்தனை சைக்கோ ஆக்க முடியும், ஒருத்தரை ஹீரோ ஆக்க முடியும். அது ஏன் அதை விட்டுட்டு அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போறீங்க? யார பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் உலகை வெல்லவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக 4 ஆஸ்கார் அவார்டு, 8 தேசிய விருது, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட முதல்வருக்கு ஒரு சவால், உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ரஜினி கமல் அவர்களுக்கு சவால், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, உலகை வெல்லவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்க போகிற இயக்குனர் சந்துரு அவர்கள். டைரக்ட். வணக்கம் சந்துரு சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, உங்கள் படத்தெல்லாம் விடுங்க. ம். சரி, நீங்கள் 8 நேஷனல் அவார்டு வாங்குங்க, 4 ஆஸ்கார் அவார்டு வாங்குங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. இப்போ தமிழ் சினிமாவில் ம். பார்த்தீங்கன்னா அந்த இது இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்துட்டு ம். அதில் ஏதாவது ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நான் பெரிய நடிகர் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல. ம். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி சொல்லணும்னா இந்த திவாகர் கோமாளி தான் சொல்லணும். ஏன்னா நான் பெரிய நடிகர், நான் பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அந்த திவாகர் கோமாளி என்ன பண்ணிருக்க, கோமாளியா குரங்கு கோமாளி திவாகர், டாக்டர் திவாகர். நம்ம சிவாஜி கணேசன் சாரியே அவர் வந்துட்டு டேமேஜ் பண்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான்லாம் வந்து திவாகரை நேர்ல பார்த்தேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன கோவம் பண்ணுவீங்க? அதிகமா இருக்கு. கோவம் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப கோவம் அதிகமா இருக்கு. இப்போ திவாகர் மேலே உங்களுக்கு கோவம் வருதுல்ல? ஏகப்பட்ட கோவம் வருது. பயங்கரமாக இருக்குல்ல? ஆமா பார்த்தா அடிக்கணும்னு தோணுதுல்ல? ஆமா இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதுல்ல? ஆமா. இது மாதிரி உங்க மேல கோபமா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? சார் வேணும் சார், எனக்கு வேணும். உங்களை ஏன்னா பார்த்தா நான் வந்து அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு நான் இருக்காங்க சாதிச்சு தெரியுமா? காட்டுவேன்னு சொல்றேன். நான் வந்துட்டு சரி, டேமேஜ் பண்ணல, நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்றேன். சரிடா தம்பி, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா, இந்த படத்துல நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அவரு வந்து நான் வந்து நடிப்பு அரக்கன், சிவாஜி மிஞ்சின சரி. ஆளு அப்படி இப்படின்ட்டு திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. அது எனக்கு பிடிக்கல. அது உங்களுக்கு பிடிக்கல? அது எனக்கு பிடிக்கல. அது உங்களுக்கு பிடிக்கல? அப்ப நீங்க வந்து வாய்ப்பு சரி, கொடுங்க, உங்களுக்கு நான் இல்ல, இல்ல, சரி, வாய்ப்பு அது கொடுங்க, உங்களுக்கு நான் பிடிக்கல? சிவாஜி இல்ல, கணேசன் சார் திவாகர் நான் சொல்றது- அதிகமா நடிக்கிறேன்னு இருங்க, சொல்லிட்டு நான் அது பேச ஓகே. விடுங்க. திவாகர் சொல்றது உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அவரை பார்த்தா உங்களுக்கு ஒரு மனநோயாளியா தெரியுது. மனநோயாளியே தெரியல. மனநோயாளி தானே அந்த ஆளு? அப்படி நான் அப்படி- சொல்ல மாட்டேன். மனநோயாளி என்ன சொல்றேன். அவர் வந்து ஒரு டாக்டர்னு சொன்னாலே அதெல்லாம் கிடையாது. அவரு வேற மாதிரி சொல்றாரு. சரி, வேற ஏன்னா, மாதிரி சரி, சிவாஜி கணேசன் சார் அவர் டேமேஜ் பண்றாரு. அது எனக்கு கோவம். அது கோவம். எனக்கு சரி, இப்ப தமிழ் சினிமாவுல இந்தியன் சினிமாவுல ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. ம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு, நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நான் மட்டும் தான் தகுதியான ஆளு நீங்க சொல்றீங்க. அது அதான் மத்தவங்கள டேமேஜ் பண்ற மாதிரி அதான் இருக்கா? தமிழ் சினிமாவில் முதல் முறையா பார்வையிடவங்க ரியலா மாற்று சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு பார்வை கொண்டு வர்றது கதைக்களமா நான் வச்சிருக்கேன். அதனால நான் பெஸ்ட்னு சொல்றேன். தமிழ் சினிமாவில் இது பெஸ்ட் கதைக்களமா நான் சொல்றேன். இந்த கதைக்களம் இந்த ஏன்னா மாற்று நான் சிகிச்சை சொல்லக்கூடிய பண்ணி தான் ஆஸ்கார் வார்த்தையிலேயே அவார்டு நான் கொடுத்துருவாங்க. சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே பார்வையாற்றவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பண்ணாலே ஒரு 10 பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம் என்னுடைய படத்தின் வழியாக. சரி. அதுவே ஒரு சரி, ஓகே, ஓகே. வெயிட் பண்ணுங்க சார். நான் இந்த படத்துல வந்துட்டு இந்த இருக்கிற ப்ரொடியூசர்களை வச்சு மாற்று சிகிச்சை பண்ண ஒரு 10 பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். ஒரு 100 பேருக்கு பார்வையற்றவருக்கு மறுவாய் வெள்ளம் காட்டினா அதுவே வந்து ஒரு விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார் இந்த படத்துல நடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் வந்துடும். இவ்வளவு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த படத்துக்குள்ளேயே ஒரு 200-300 பார்வையற்றவங்களும் மாற்று சிகிச்சை பண்றாங்க, மறுவாழ்வு வெள்ளம் கட்டுறாங்க. இந்த படத்துல நம்ம 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன், இந்த படத்துல நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த இடத்துலயே ஆரம்பிச்சிடும். 1000 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வு வெள்ளம் கட்டுற வேலை தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிடும். நான் 10 பேருக்கு மறுவாழ்வு வெள்ளம் கட்டினா அவங்க 1000 பேர் கட்டலாம். சரி, நீங்க 10 பேர் கட்டுறீங்க, அவங்க 1000 பேர் கட்டுறதுக்கான சூழல் உருவாகுது. ஓகே ஓகே, அதெல்லாம் விடுங்க சார்.
இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? என்னுடைய வாழ்வாதாரம் ஏதோ போயிட்டு இருக்கு. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சின்னதா போயிட்டு இருக்கு. பார்ட் டைமா சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறீங்க? பார்ட் டைமா நான் பில்டிங் வேலைக்கெல்லாம் போவேன். அந்த சித்தாள் பெரிய ஆள் வேலைக்கெல்லாம். ம். ஏன்னா எனக்கு அது ஏன் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் போவேன்னு சொன்னா, வாரத்துல 1 நாள் போனாலும் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. வாரத்துல 2 நாள் போனாலும் கேட்க மாட்டாங்க. 2 ஹவர் 3 ஹவர் போனாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. 2 ஹவர் 3 ஹவருக்குலாம் உங்களுக்கு ஆமா, ஆமா. போய் வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் குடுத்துடுறாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு நண்பர்களை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். சார் இந்த மாதிரி நான் சினிமா வேலையா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்ட் டைமா வந்துட்டு சின்னதா ஒரு ஒர்க் கொடுங்க. நான் வந்து 2 ஹவர் 3 ஹவர் வேலை செய்றேன். அதுக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்போம். அவங்க ஓகே பண்ணுவாங்க. நட்பு ரீதியா என் கூட டிராவல் ஆயிட்டு இருக்காங்க சில பேர். அந்த சித்தாளு, அந்த பெரிய ஆள் வேலை பார்க்கறது. போவேன். வாரத்துல 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி போவேன். ஒரு ஆஸ்கார் அதான் சொன்ன 4 ஆஸ்கார் அவார்டு 8 தேசிய விருது வாங்க போற ஒரு டைரக்டர் வந்து கட்டிட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல 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 அது என்னுடைய தேவைக்காக ஒரு 100 200 500 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. அது வாரத்துல ஒரு 2 நாள் 1 நாள் 2 ஹவர் 3 ஹவர் நான் சித்தாள் பெரிய ஆள் வேலை செய்யறேன். எனக்கு தேவை கொடுக்குறாங்க அவங்க. ஹோட்டல்ல வேலை செஞ்ச நடிகரெல்லாம் இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க சில நடிகர்கள். சரி. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல. உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல அதனால நம்ம தெரியல. என்ன வேலை செய்யறோம் அப்படின்றது சரி அதை விடுங்க முக்கியம். சார். நம்மளுடைய இலக்கு என்ன? அதான் முக்கியம். கரெக்ட். நீங்க உங்களுடைய இலக்கு கரெக்டான இலக்கு. நீங்க சரியான பாதையில பயணிக்கிறீங்க. கரெக்ட் தான். சோ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஸ்கூல் படிக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. வைஃப் வந்து டெய்லர். டெய்லர். இப்போ நீங்க டெய்லி இந்த போஸ்ட் எல்லாம் போடுறீங்கல்ல. எல்லாருக்கும் சவால் விடுறீங்க. முதல்வருக்கு சவால் விடுறீங்க. இவ்வளவு அவார்டு வாங்க போறேன்லாம் சொல்றீங்களா? இதெல்லாம் அவங்கள ரெகுலரா பாக்குறாங்களா? நீங்க கொடுக்குற பேட்டி எல்லாம் பாக்குறாங்களா? ரெகுலரா பாப்பாங்க. நல்லா கழுவி ஊத்துவாங்க. என்ன நீ கழுவி? எல்லாம் உருப்படவே மாட்றா. முதல் வார்த்தை அவங்க சொல்றது அதான். நான் வந்துட்டு சினிமாவில் வந்து ஒரு 10-20 வருஷமா டிராவல் ஆகிட்டு இருக்கேன். பெருசா ஒரு வருமானம் இல்லை அப்படின்றப்போ எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், சினிமாவை விட்டு வந்துடு, வேற ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு போய். இந்த வார்த்தை யார் சொல்றா? என்னுடைய மனைவியே சொல்லுவாங்க. சொல்றாங்க. ஆமா. நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, மச்சான் முயற்சி பண்றா, கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சிருவேன். சில பேர் வந்துட்டு ஏன்டா உனக்கு சினிமா, நாங்களாம் பாரு காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டோம், நீ இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா சில நண்பர்கள் வந்துட்டு மச்சான் இன்னைக்கு எங்கடா போற அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ, என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோ, சினிமாவில் ட்ரை பண்ணிட்டே இரு, ஒரு நாள் நீ ஜெயிப்ப, பார்வையிட்டவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னுவாங்க. 2 சைட்லயும் நண்பர்கள். சரி, இதுல வந்து ஏன்டா கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க, அன்பளிப்பு கொடுக்குறாங்க, நீ ஜெயிப்பான்னு ஊக்கப்படுத்துறாங்க. இதுல வந்து உண்மையான நண்பர்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்க? இல்ல எல்லாருமே எனக்கு உண்மையான நண்பர். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்கன்றலாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து 20 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கானே, இன்னும் வளரலையே, இன்னும் ஜெயிக்கலையே, நம்மள மாதிரி இல்லையே அப்படின்ட்டு ஒரு நண்பர் இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து கண்டிப்பா நீ ஜெயிப்ப, போராடிட்டே இரு, அதுக்குண்டான வேலைகள் பார்த்துட்டே இருக்கு, எங்களால முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செய்யறோம். அதுக்கும் சில நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்க மனைவியோ இல்லை உங்க குழந்தைங்களோ உங்க நண்பர்களோ யாராவது போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து, ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து, இதுல என்ன டாக்டர் இருக்கு? சைக்காட்டிஸ்ட பார்த்து நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் சைக்காட்டிஸ்ட பார்த்து என்ன பேச விட்டுறணும். நான் சொல்லிக்கிறேன். வந்துட்டு இங்க நீங்க எங்க வரீங்கன்னு சொன்ன மனநோயாளி அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து நிப்பீங்க சார். தமிழ் சினிமாவில் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா உதயநிதி சார் வந்து 1 மணி நேரம் பார்வையிட்டவங்களாக இந்த படத்துல சம்பளம் இல்லாம நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்கிறேன். இது தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி. போட்டோவை எப்படி நடிக்க வைப்பீங்க? ஏன் சார் அது என்னுடைய ஸ்கிரீன் பிளே, என்னுடைய கதை போட்டோ நடிச்சிரும் சார். அது என்னுடைய கதைக்களம் சார். சரி சரி, அது என்னுடைய கதை. ஒரு டைரக்டர் அது என்னுடைய வேலை. கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல. யாராவது சொல்லியிருக்காங்களா உங்க குடும்பத்துலயோ உங்க நண்பர்களோ யாராவது போய் ஒரு மனநல மருத்துவரை பார்க்க சொல்லியிருக்காங்க? அது வந்துட்டு என் மேல பொறாமையில் இருக்கவங்க வந்துட்டு அவங்க மனசுல அவங்க நினைச்சுக்குவாங்க, என் மேல பொறாமையில நம்மளுக்கு இல்லாத திறமை அவனுக்கு இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்றானே, பொறாமையில அவங்க நம்மள டோட்டலா டேமேஜ் பண்ணுவாங்க. பொறாமையில தான் பண்ணுவாங்க. சார் இப்ப நானும் சொல்றேன், உங்க மேல பார்த்தா எனக்கு பயங்கர பொறாமை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாக்குறீங்க, பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன், சினிமா விட்டுட்டு ஓடிடு. சினிமா விட்டுலாம் போக சொல்லலாம். வேற என்ன, நான் இந்த மாதிரிலாம் வெளியில பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து நான் பண்றதெல்லாம் சரியா, நான் என்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு என்ன பண்ண முடியுமா? நீங்க போய் ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. அதான் நான் பொறாமையில சொல்றேங்க, நீங்க ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. பொறாமையில என்ன சொல்றீங்க? எதுக்கு போய் பார்க்கணும்? ஏன் சார் தமிழ் சினிமாவுக்கு சிஎம் சாருக்கு நான் சவால் விடுறேன், இது எங்க உங்களுக்கு மனநல மருத்துவர் உள்ள வர்றாரு? ஏன் சார் சிஎம் சாருக்கு உங்களால சவால் விட முடியுமா? நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால், கலைஞர் சிலையை நடிக்க வைத்து 8 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை வெல்லவா படத்திற்கு பார்வையிட்டவங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? இதுல எங்க மனநலம் இருக்கு?
ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்டின பிறகு 10 லட்சம் ரூபாய் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு அன்பளிப்பா கொடுங்க சிஎம் சார்னு சொல்லி கேட்கறேன். இங்க அதான் சார் இப்ப நீங்க சொல்றீங்க சார், யாரெல்லாம் வந்து முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மனநோயாளியா? முயற்சி பண்றாங்க சொல்லல சார். அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. யாரெல்லாம் வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்றாங்க, நான் ஜெயிக்கிறேன், எனக்கு சார் நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கேக்குறேன். அதான் மனநோயாளி எங்க வராங்க, ஏன் வராங்க? நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி உங்க மேல எனக்கு பொறாமை, நான் ஜெயிச்சு காட்டுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க முதல்வர் ஐயான்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட நான் கேட்கறேன். கலைஞர் சிலையை நடிக்க வச்சு நான் 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அந்த உலகை வெல்லா படத்துக்கு பார்வையிட்டவங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க, பல முறை சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சவால் விடுறீங்களா, முதல்வருக்கே சவால் விடுறீங்களா, அதை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டேன். சரிங்களா? அந்த பொறாமைனால நான் சொல்றேன். பொறாமையில வந்து அந்த மனநோயாளி என்ற ஒரு வார்த்தை முதல்வருக்கே ஒரு டைரக்டர் சவால் விடுறான்னு சொன்னா அது வந்து அந்த மனநோயாளி கிடையாது. மனநோயாளின்னு நான் சொல்லல, ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க. ஒரு சிறந்த திறமை இருக்கு, அவனுடைய திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றான், அவ்வளவுதான். அது வித்தியாசமான ஒரு முயற்சி. இப்போ ஒரு நீங்க பாராட்டணும், பரவாயில்ல சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பரவாயில்ல. தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையா பார்வையற்றவங்களுக்காகவும் உதவி இயக்குநர்களுக்காகவும் ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்காகவும் படம் பண்றீங்க, நல்ல விஷயம். கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க, முயற்சி பண்ணுங்க, அப்படி சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் சார். பிரஸ் மீடியானா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, நீங்க தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே. நீங்க நினைச்சா ஒருத்தனை வந்து சைக்கோவா ஆக்க முடியும், ஒருத்தனை ஹீரோவா ஆக்க முடியும். பார்வையற்றவங்களுக்காக இந்த படத்துல பார்வையற்றவங்க மாட்டு சிகிச்சை பண்றீங்க, நல்ல விஷயம். கண்டிப்பா இப்படியே போங்க, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க, அப்படிதானே நீங்க சொல்லணும். அது எப்படி திவாகர் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தோன்னா கோவம் வருது. சிவாஜி கணேசன் சார் வந்து டேமேஜ் பண்றாரு, அதனால எனக்கு கோவம் இருக்கு. கோவம் வருது இல்லங்க, நீங்க பண்ற ஒரு விஷயமே எனக்கு கோவம் வருது. சார் நான் கோவம் இருக்குன்னு சொன்னேனே தவிர அவரை மனநோயில்லைன்னு சொன்னேனா? சார் திவாகர் சார் வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து டேமேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்றேன், எனக்கு கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் அவரை மனநோயில்லைன்னு சொன்னேன். மனநோய் நான் வந்து முயற்சி பண்றேன் சார். நீங்க முயற்சி பண்ணுங்க, உதவி இயக்குநர்களுக்காக வீடு கட்டுறேன்னு சொல்றீங்க, மறுவாழ்வு இல்லம் கட்டுறேன்னு சொல்றீங்க, நல்ல விஷயம். படம் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நீங்க தேடுற அந்த ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறதுக்கு நடிகருங்க கண்டிப்பா உங்க படத்துக்கு வருவாங்க, முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லணும் சார். நீங்க பிரஸ் மீடியா சார், நீங்க நினைச்சா ஒருத்தனை சைக்கோ ஆக்க முடியும், ஒருத்தரை ஹீரோ ஆக்க முடியும். அது ஏன் அதை விட்டுட்டு அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போறீங்க? சரி, நீங்க நிறைய அவார்டுகள்லாம் வாங்கி படத்தை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க தான் பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. ஓகே சார், வந்துட போறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களோட அந்த சினிமா ஜேர்னி, நீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு, இந்த அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு, இத்தனை விருதுகள் வாங்கிற அளவுக்கு நான் ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்லாம் எப்படி வந்துச்சு, உங்க ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 20 வருஷமா நான் இருக்கேன் சார். ஒரு 10 வருஷமா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன். நடிகர் சங்கத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன். அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த இடத்துல நான் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கு பிறகு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு யாரும் ஆஸ்கார் அவார்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறனால நீங்க அடுத்த இல்ல என்னுடைய வருமான ரீதியா என்னுடைய மூளைக்கு தீனி போடுற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் இல்லை. அதனால வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா டிராவல் ஆனேன். அதுக்கு பிறகு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சில ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா பார்த்தீங்க? சில உப்மா படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா. உப்மா படத்துல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கு படங்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தீங்க? ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு தரமான ஒரு படத்துல அசோசியேட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணேன். வாட்ச் படத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர். அதுக்கு பிறகு வாஸ்கோட காமா மூவிலையும் நான் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உலகை வெல்லவா படத்தோட ஒர்க்கு போயிட்டு இருக்கு, சைலண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்டால் இந்த உலகை வெல்லவா மூவியை நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு 4-5 ப்ரொடியூசர் அட்வொகேட்டாகவே இருக்காங்க இந்த படத்தில். ப்ரொடியூசர் வந்து ஒரு 4-5 அட்வொகேட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்காங்க. ப்ரொடியூசராக இருக்காங்க. நான் அவங்கள மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அந்த 4-5 அட்வொகேட்டை படத்துக்குள்ள கரெக்டாக நான் இறக்கும்போது பார்வையிடுறவங்க அட்லீஸ்ட் ஒரு 100-200 பார்வையிடுறவங்கன்னா மறுவாழ்வு இல்லம் கட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையிடுறவங்க சென்னைக்கு சிகிச்சைக்கு வராங்க, அவங்க வந்து ரெண்டல் கட்ட முடியாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பார்வையிடுறவங்களுக்கு சென்னையில் உலகை வெல்லவா மூவி பார்வையிட்டோர் இல்லத்தில் வந்து அவங்க லைஃப் லாங்கில் ஒரு 100-200 பார்வையிடுறவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ரெண்டல் கட்டாமல், சாப்பாடு பிரச்சனை இல்லாமல். அதுக்கு தான் இந்த உலகை வெல்லவா மூவியை நாங்கள் உருவாக்குறோம். கண்டிப்பாக, நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 ஆஸ்கார், 8 தேசிய விருதெல்லாம் வாங்கி தமிழ் சினிமாவில் ஒரு நீங்க தான் நம்பர் 1 டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணி. நம்பர் 1 எல்லாம் இல்ல சார். ஆமா சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு தகுதியான டைரக்டர் யாரும் இல்ல. ஒரு 200-300 பார்வையிட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சென்னையில பார்வையிட்டவங்க மறுவாழ்வு இல்லம் கட்டினா அது பெரிய விஷயம். மறுவாழ்வு இல்லம் பண்ணிட்டு முதல்வர்கிட்ட வந்து அவார்டு வாங்கிட்டு அன்பளிப்பு வாங்கணும். முதல்வர்கிட்ட கண்டிப்பா நான் அன்பளிப்பு வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே எனக்கு பெரிய ஆஸ்கார் விருது. அன்பளிப்புலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமால நீங்க தான் நம்பர் 1 டைரக்டர். ஆமா சார், நம்மளும் இருப்போம் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்குன தகுதியான டைரக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான ஒரு டைரக்டர் நானு. ஆனா
1000 டைரக்டர்ல நான் ஒரு டைரக்டர். அதான் சார் 1000 டேரக்டர்ல ஒரு டேரக்டர் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கான ஒரு தகுதியான ஒரு டேரக்டர் தகுதியான ஒரு டைரக்டர். டேரக்டர்னு சொல்லி ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் முதல் இன்டர்வியூ வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சார். கொடுங்க. இப்போ நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த ஒரு நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.